இன்றைக்கி நம்ம போகிறது வால்மார்ட். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி போகிறது வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு சேவான் இருக்குது, ரியல் கெனடியன் இருக்குது. அது மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ், இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸ் கூட இருக்குங்க. பட் வால்மார்ட்டில் நிறைய சாய்ஸஸ் இருக்கும். இப்போல்லாம் வால்மார்ட்டில் இந்தியன் க்ராசரி கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். வால்மார்ட்ன்றது இது யூஎஸ்லேயே இருக்குது, கனடாவில் இருக்குது. இந்தியாவில் எப்படின்னா டிமார்ட் மாதிரி நினைக்கிறேன். பட் இது வெறும் க்ராசரிஸ்னு இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் இன்னும் எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இருக்கும். விச் இஸ் வெரி குட் சாய்ஸ். நீங்கள் உள்ளே போனீங்க எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, நீங்கள் எந்த டிஃப்ரெண்ட் கடைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது நல்ல சாய்ஸ். ஸோ இங்கே மோஸ்ட்லி பீப்புள் எவ்ரி சாட்டர்டே இல்லைன்னா சண்டே க்ராசரி பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். ஸ்பெஷலி இந்த மார்னிங் ஆர் இந்த ஆஃப்டர்நூன். ஓகே, ஈவினிங் யாரும் போக மாட்டாங்க க்ராசரிஸ் அவ்வளோ. பட் இந்த 2 டைம் அவங்க க்ராசரிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் எல்லாம் குக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆர் தே கோ அவுட் சைடு. அது போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் க்ராசரி ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, காஸ்கோன்னு ஒன்று இருக்குது. நான் அது இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். அந்த காஸ்கோவில் எப்படின்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கும். இந்த மிலிட்ரி கேம்ப் மாதிரி அது. ஸோ இந்தியாவில் மிலிட்ரி கேம்ப் பண்ணுவாங்க. அங்கே எல்லா க்ராசரி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஃபார் மிலிட்ரி பீப்புள். இங்கே அப்படி கிடையாது. இது நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெம்பர்ஷிப் காஸ்ட் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த வாட் எவர் நீங்கள் அந்த மெம்பர்ஷிப் பண்ணீங்களோ அது கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் நல்ல ஆப்ஷன். அங்கே பார்த்திங்கன்னா பல்கில் இருக்கும் எல்லாமே. லைக் அங்கே நான் இந்த மாதிரி கம்மியாக வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் டவல் வாங்கணுன்னா நான் அங்கே போய்ட்டு ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வாங்க முடியாது. அப்படியே ஒரு ஃபுல் டப்பா வாங்கணும். அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செட்டாக 12-13 இருக்கும், 20-30 இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அதனால் காஸ்கோ இஸ் நல்ல ஆப்ஷன். அந்த மாதிரி நீங்கள் பல்கில் வாங்குறீங்க, பார்ட்டி இருக்குது, அந்த மாதிரி எதோ பண்ண போகிறீங்கன்னா தட்ஸ் அ குட் ஆப்ஷன். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி இல்லை வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா தென் அது கூட வாங்கலாம். உங்களுக்கு ஒரு 1 month 2 months வரும் அது. பட் உங்களுக்கு தக்காளி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடணும், இல்லைன்னா அது அழிஞ்சு போயிடும். ஸோ ஒரு சேலஞ்ச். ஏன் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், எவ்ரி வீக் இந்த மாதிரி இங்கே போயிடுவோம். எப்பாச்சும் நான் காஸ்கோவும் போவேன். ஸோ கொஞ்சம் பல்க் ஆகிடுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். உள்ளே எப்படி இருக்குது எல்லாமே இருக்குது, டூர் காமிக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு தெரியும் இங்கே வால்மார்ட் எப்படி இருக்குது, ஹவுஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ உங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டிக்கு கொஞ்சம் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வால்மார்ட்டில் வந்தாச்சு. இது பார்க்கிங் ஸ்லாட்டில் வச்சுருக்கேன். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க் பண்ணிங்க இன்னும் நல்லது உங்களுக்கு. பட் ஹேண்டிகேப் அவங்களுக்காக வச்சுருப்பாங்க. இந்த வால்மார்ட் லோகோ சூப்பர் சென்டர்னு போட்டிருப்பாங்க. இந்த சைடு என்ன போட்டிருக்காங்க, சேவ் மணி லிவ் பெட்டர். அதுதான் அவங்க ஸ்லோகன்னு. உள்ளே போனால் தான் தெரியும் சேவ் பண்ண முடியுமா இல்லையான்னு. நீங்கள் உள்ளே இந்த ஷாப்பிங் கார்ட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிடலாம். நான் கேமரா வச்சு தான் ஓந்திச்சு டப்புன்னு, பரவாயில்ல எடுத்து தூக்கி வச்சுட்டேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மேக்கப்பு, காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் மெடிசின்ஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா சீசனல் வச்சுருப்பாங்க. இப்போ சம்மர் இங்கே, அதனால் இந்த லோஷன் ஈஷன் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, சன்ஸ்க்ரீன். ஓகே, அதெல்லாம் இந்த லெஃப்ட் சைடில் எல்லாம் ஹோம் டெக்கோர்ஸ் அந்த மாதிரி ஸ்டாஃபு. இந்த மாதிரி இப்போ ஃபார்மசி வந்த உடனே பார்த்திங்கன்னா எல்லா ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். நேரம் இங்கே போனோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. இங்கே உங்களுக்கு இந்த ஸ்விங்ஸு, அந்த பார்பிக்யூ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நேரம் நம்ம ஃபஸ்ட்டு கார்டன் சென்டருக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ சீசனல் இல்லையா, அதனால் இந்த கார்டன் சென்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நார்மலாக இது க்ளோஸ்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சீட்ஸ், எல்லா சீட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் கார்டனிங் பண்ணணும்னு நிறைய சாய்ஸ் இருக்குது. பாருங்கள், எல்லோ பீன்ஸு ரொம்ப நல்லது. இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ உங்கள் கார்டனில் வச்சுட்டு நீங்கள் நல்லா இதெல்லாம் பண்ணலாம். கார்டனிங்லாம் பண்ணி நல்லா அங்கேயே எடுத்துகிட்டு அங்கேயே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இதெல்லாம். நாங்கள் பொட்டேட்டோஸ் நிறைய பண்ணுவோம் எல்லா வருஷமும். இந்த வாட்டி நான் பார்த்தேன் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ விச் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் இருக்குது இங்கே செக்ஷனில். எல்லா இதுவும் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ. இது கொஞ்சம் டெமோ தான். நீங்கள் உள்ளே போய் கார்டன் சென்டர்னு வச்சுருக்காங்க. இது எப்போவுமே க்ளோஸ்டாக இருக்கும். இப்போது விண்டர்லாம் க்ளோஸ் பண்ணி சம்மரில் போய் ஓப்பன் பண்ணிடுவாங்க. உள்ளே போனோன்னே உங்களுக்கு எக்கச்சக்கம் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரூட் சீட்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கார்லிக் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஃப்ளவர்ஸும் நிறைய இருக்குங்க. ஸோ இங்கே இந்த செக்ஷனில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெருசாக ஹைட் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே வீட்டில் வச்சுட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். சீட்ஸ்லாம் கூட அவசியம் கிடையாது. எக்கச்சக்க ஃப்ளவர். இந்த கிராஸை பாருங்கள், இதை கூட விற்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரைட்டியான ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் சேம் டைப் ஆஃப் ஃப்ளவர் எல்லோ கலர், அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிங்க் கலர். ஸோ நம்ம கலர் ஏற்ற மாதிரி கூட இருக்குது ஃப்ளவர்ஸ். ஓகே, ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, வித்தியாசமான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய பேர் இங்கே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து போய் வைக்கிறது. இது வந்து கரெக்டான டைம். இந்த ஜூன் ஸ்டார்டிங் வந்து பயங்கரமான சூப்பரான டைம். நீங்கள் எடுத்து போய் இது வச்சிங்கன்னா குட்டி குட்டியெல்லாம் பெருசாகிடும், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர்ஸ் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. டொமேட்டோ கூட இருக்காங்க, நான் காமிக்கிறேன் அப்புறம். இங்கேயும் பார்த்திங்கன்னா வேறு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து வேறு டைப் ஆஃப் தொட்டிலாம் இருக்குது, நீங்கள் வந்து மாட்டுற மாதிரி தொட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்தோடனே எனக்கு வந்து ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கலர் பாருங்கள் அப்படி அடிக்குது மூஞ்சிலே. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ். சிலதெல்லாம் இன்னும் ஃப்ளவர் வரும் எனக்கு, அப்புறம் ப்ளூம் ஆகும். ஸோ இதெல்லாம் ரெடிமேடு, நீங்கள் எடுத்து போனீங்களா வச்சிங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான். ஓகே, ஸோ தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருக்கணும். இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அவ்வளோ விசிபிலிட்டி தெரில. இங்கே சனியாக இருக்கும்போது பயங்கரமாக தெரியும், இதெல்லாம் சூப்பராக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வேறு மாதிரி டைப் ஆஃப் இது பாருங்கள், டொமேட்டோ. இதான் சொன்னேன், டொமேட்டோ எப்படி இருப்பாங்க, எல்லாம் ஃப்ளவர்லாம் வந்தாச்சு, வீட்டுக்கு வச்சுன்னு டொமேட்டோ வந்துடும். இது வந்து குட்டி டொமேட்டோஸ், நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி. பட் டொமேட்டோஸ் ரொம்ப லேட் ஆகும் போகிறதுக்கு. இந்த ஃப்ளவர் பாருங்கள், எல்லோ ஃப்ளவர் பயங்கர பக்குன்னு அடிக்கும். நான் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளவர் காமிக்கிறேங்க. இந்த ஃப்ளவர் என்னன்னு தெரியுதா பாருங்கள் நீங்கள். ஓகே, இதோ இருக்க பாருங்க கீழே. என்ன ஃப்ளவர் தெரியுமா இது? சன்ஃப்ளவர். பார்க்குறதுக்கு எவ்வளோ குட்டி இருக்குது. இது வளர்த்திங்கன்னா 6 feet 7 feetலாம் வளரும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்தியாவிலே இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி சில ஃப்ளவர்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுலாம் இங்கே வராது, லைக் மல்லிகைப்பூ அந்த மாதிரிலாம் இல்லை இங்கே. இந்த மாதிரி டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லீஃப் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும், ஃப்ளவர் பெருசாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லா இருக்குது. இது அப்படியே தொட்டியோடு எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள். அப்படியே அந்த பிளான்ட்டை கையில் எடுத்துகிட்டு போனோம்ல, தொட்டியோடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது இருக்குது, சூப்பராக இருக்கும். நான் எப்போ வந்தாலும் இது வந்து திருப்பி பார்த்துட்டே இருப்பேன் நான். இது தொட்டி கூட கலராக வச்சுருக்காங்க பாருங்கள், பிங்க் கலர் ஃப்ளவர்னால் பிங்க் தொட்டி. ஸோ அந்த மாதிரி இது இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இதை ஹேங் பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஹேங் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ குட் ஆப்ஷன் ஆக்சுவலி. இது பாருங்கள், ஒரே இதில் 3 கலரு. ஸோ இதெல்லாம் எக்கச்சக்க ஆப்ஷன். இது பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளவரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து நான் இப்போ பேரை காமிக்கிறேன், லிலி. இது நம்ம லிலி ஃப்ளவர். ஓகே, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளவர் இருக்குது. சிலது வந்து ஃப்ளவர் இல்லாமல் வேறு பிளான்ட்ஸ் இருக்குது, விச் ஜஸ்ட் ஃபார் ஷோ. இப்போ வெளில வந்தோடனே காமிச்சலாம், முதல்ல பாருங்கள் என்னென்ன டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. டொமேட்டோ இது அது எல்லா வெரைட்டி இருக்குது பாருங்கள், பீன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பண்ணலாம். இது பாருங்கள், பீட்ரூட்டு எப்படி இருக்கு பாருங்கள். ஓ மை காட், ரேடிஷ். ஸோ இது ஒன்று இருக்குது. அப்புறம் எக்கச்சக்கம் இருக்குது, நான் எடுத்துகிட்டு போயிட்டு போய். இது ஆர்கானிக் அண்ட் யூனோ, இது பயங்கர ஆர்கானிக்னு போட்டிருக்காங்க. நான் ஆர்கானிக் கூட இருக்குது, நீங்கள் அதுவும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது பாருங்கள், கேரட்ஸ். இது வின்டரில் நல்லா வரும். இது நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா வின்டர் முடிஞ்சப்பறம் பெருசாக இருக்கும் பின்னாடி. இங்கே ரேபிட்ஸ் நிறைய இருக்கீங்க கேலிகரியில். ஸோ அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா சம்மரோட இது அவுட்டோர். இது அந்த கொடையெல்லாம் இருக்குது பாருங்கள், போட்டுட்டு இது எல்லாமே இருக்குது. இது க்ரில். இது எப்போலேருந்து பார்த்துட்டே இருக்கோம் நாங்கள், வாங்கணும்னு. பயங்கரமாக ரேட் அதிகம், அதனால் சும்மா அப்படியே தொட்டு பார்த்துட்டே போயிடுவேன் நான் எப்போவுமே. ஆனால் நிறைய ஆப்ஷன் போட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மர் வந்துச்சுன்னா போட்டுருவாங்க எல்லாமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் 400 500லாம் ரொம்ப சின்ன அமௌண்ட்டு, நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதனால் இங்கே இருக்குது, பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டியதான். இதில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள், பேஸ்ட் ஆன் ரேட் அண்ட் சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பர்னர்ஸ். எவ்வளோ பர்னர்ஸ் இருக்குது, எவ்வளோ பெருசாக வேணும் உங்களுக்கு, போர்ட்டபுளாக வேணும், அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இது மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது, பெரிய ஃபேமிலிக்கு இது. எல்லாத்துக்கும் வீல் வச்சுருக்காங்க, தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி கூட இருக்கீங்க, ஒரேடியாக குட்டியாக இருக்கிற மாதிரி கூட. இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து இந்த பார்பிக்யூக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், சும்மா சின்னதாக இருக்குல்ல. இது வந்து சார்கோல் இது. ஸோ அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து பின்னாடி நம்ம ட்ரக் பின்னாடி போட்டு போகிற மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது ரொம்ப வெயிட் கூட அதிகமாக இருக்கும், ஃபுல் மெட்டல் இல்லையா, தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் நல்ல ரப்பர் கிரிப் ஹேண்டலோடு பார்த்து தான் வாங்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. ரப்பர் ஹேண்டில் இது அப்படியே மூடிட்டு அப்படியே தள்ளிட்டு போயிடலான்னு நான் யோசித்தேன் அப்படி. பட் என்னால் நவுத்த கூட முடியல, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது இது ஆக்சுவலி. ப்ளஸ் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி இது பாருங்கள், கேஸ் இது இருக்குது, பைப் இருக்குது, இந்த இது இருக்குது, நாப் இருக்குது. இது அந்த கேஸில் போட்டுட்டு நம்ம இது ஸ்டவ்வில் மாட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவும்.
ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ நாப்ஸ் இருக்குது அப்படிங்கப்பா. ஸோ கொஞ்சம் போக பெரிய பெரிய ஃபேமிலிக்கு வருது. ரேட்டு 348 ஓகே தான், நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே, நான் வாங்கினாலும் வாங்க மாட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வச்சுலாம் நீங்கள் கடையெல்லாம் நடத்த முடியுமான்னு தெரில எனக்கு. இது வச்சு யூஸ் பண்ணி கூட கடை நடத்தலாம். பட் ஓகே, இது பாருங்கள் தனியாக பர்னரும் இருக்குங்க, ஸ்டவ்வும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஓகே, இங்கே வச்சுட்டு அப்படியே டீ பண்ணிவிட்டு அங்கே காஃபி பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சா நான் இது சரியாக பண்ணிக்கிறேன், அப்புறம் வந்து திட்டுவாங்க. ஓகே, ஸோ இது ஓகே ஆச்சு. கீழே ஒன்று இருக்குது, இந்த கேஸ் வைக்கிறதுக்கு சேஃபாக. ஓகே, அங்கே கேஸ் வச்சிடலாம், வெடிஞ்சுன்னா அங்கே தான் வெடியும் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது, இந்த சாப் பண்ணுறது 6 பர்னர் கிரில், அது 6 இருக்குது அதில். ஓ மை காட், ஒன்று போதும் எனக்கு. பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது, ஆனால் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் தெரியல, வித்தியாசமாக இருக்குது, பெருசாக கம்மியாக இருக்குது ரேட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சார்கோல், கேஸ்லாம் வைக்க முடியாது, அப்படி சார்கோல் வச்சு இந்த லிவர் வச்சு மேலே கீழே பண்ணலாம். இதுதான் இருக்கிறதுல சீப்பாக இருக்குது, 198. இந்த சீப்பு கூட என்னால் வாங்க முடியல. இப்போ மேலே ஏதோ கொடுத்துருக்காங்க, இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில. இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா இங்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பண்ணி பண்ணணும். இதோட ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, க்ளீன் பண்ணுற ஐட்டம். இந்த ப்ரஷ் பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது. இதை வச்சு முதுகு தேய்ச்சோன்னா முதுவே காலி ஆகிடும். கரெக்டாக மூஞ்சிலாம் தேய்ச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஐட்டம் இருக்குது. கரண்டி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்டி ரொம்ப சாலிடாக இருக்குது, பல்லுலாம் இருக்குது, தேய்ச்சி எடுத்துடலாம் நினைக்கிறேன். அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு, இதெல்லாம் ரேட்லாம் பாருங்களேன், $6 $7 ஓகே தான், ரொம்ப பெரிய இது இல்லை. வாங்கலாம், இந்த ஆக்சசரிஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள், இதுக்குன்னு நிறைய வச்சுருக்காங்க ஆக்சசரிஸ். ஸோ லைட்டு ஹீட்டெலாம் இருக்குது, இதுக்குன்னு ஸ்பெஷல் லைட்டு. ஏதோ பாருங்கள் லைட் சொன்னாலும் இதுதான் அந்த கிரில் லைட். நைட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இது கிரில் லைட் போட்டு நல்லா பண்ணலாம். 4 பேருக்கு தெரியும் நீங்கள் கிரில் பண்ணிங்கன்னு வந்துடுவாங்க. இது தாங்க சிலிண்டர். இது நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அந்த சிலிண்டர் கிடையாது, குட்டி சிலிண்டர். இது அப்படியே 4 பேக்காக கிடைக்கும். நீங்கள் இதை அப்படியே வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் குட்டி தான் சிலிண்டர். ஓகே, நீங்கள் போய் பெரிய சமையல்லாம் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி சார்கோல் ஆப்ஷனும் இருக்குது. இது பாருங்கள் சார்கோல். நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, கறி சொல்லுவாங்களே, சாப்பிட்ற கறி, அந்த மாதிரி தான் சார்கோல். இதுலேயே வெரைட்டி இருக்குது, ராயலா, அப்புறம் இது நான் ராயலா. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள் வெரைட்டி. இதில் சார்கோல்லே நடா வெரைட்டி அடங்கப்பா. ஸோ அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த சேரை வேணும் இல்லையா, அந்த கிரில்லு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் சேரு, இது போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளெக்சிபிள் சேரு, உள்ளே ஒரு ட்ரிங்க் வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் நல்லா காயுங்க. இதே மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாம் சம்மர் ரிலேட்டட் வச்சுருக்காங்க. இது ஏமா இருக்கா, நம்ம ஊரெல்லாம் இருக்கும், சப்பாத்திலாம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். சூடு எல்லாம் சூடு கோல்டு எல்லாமே கூல்ட்ரிங்க்லாம் வச்சுட்டு போனீங்கன்னா ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் டென்ட்லாம் இருக்குது. டென்ட்டுன்றது ரொம்ப பார்த்து வாங்கணும். சிலதெல்லாம் டம்முன்னு உடஞ்சிரும், கம்பிலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து 60 செகண்ட்ஸ்ன்ற அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்குது பாருங்களா, அதில் இருக்குது. கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பார்த்து வாங்கணும். நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோம், 4 பேருக்கு உள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ நல்லாயிருக்கு. இது ஓப்பனாக இருக்குது, நல்லா காற்று வரத்துக்காக, விச் இஸ் குட் ஆப்ஷன். அதே மாதிரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது வின்டரில் தான் தேவைப்படும், அப்படி படுத்து தூங்குறதுக்காக ஃபுல்லு. அப்புறம் டேபிள், அந்த மாதிரி எல்லாமே ஃபோல்ட் அண்ட் க்ளோஸ். இது பார்த்தீங்களா பெட்டு, ஏர் பெட்டு, ட்ரக்கில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பீச் பக்கமாக அப்படியே உட்காந்துடலாம். ஓகே, அப்போ அது ப்ளோ பண்ணுறது இது பம்பு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த சொன்னீங்களா கொசு மருந்து அதில் எல்லாம் இருக்குது, இங்கேயே இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரேலாம் இருக்குது, சன்ஸ்க்ரீன் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது நம்மளோட ஃபேவரட் லொக்கேஷனுங்க, ஃபிஷ்ஷிங். நான் நிறைய ஃபிஷ்ஷிங் பண்ணியிருக்கேன். 1-2 ஃபோட்டோ இதில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கேன். ஃபிஷ்ஷிங்லாம் எக்கச்சக்க ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணியிருக்கேன். இந்த பசங்களுக்காக பாருங்கள் என்கரேஜ் பண்ணுறாங்க, சின்ன பசங்களை போயிட்டு ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணி கற்றுக்கிறதுக்காக. இது டம்மி தான் இது, பட் ஸ்பைடர்மேன் டம்மி தான், அதுவும் டம்மி தான். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது பாருங்கள். ஏமாந்துருக்கீங்க கலர்லாம் பார்த்துட்டு அதில் நீங்கள் என்ன மாதிரி டைப்பாக வேணுமோ அதை பார்த்து வாங்கணும். இதோட முள்ளுலாம் இருக்கும், த்ரெட் இருக்கும், எல்லாம் இருக்கும். முள் பார்த்தீங்கன்னா இது வந்து பெயிட்டுன்னுவாங்க. இது எக்கச்சக்க வெரைட்டியான இருக்குது மீனை ஏமாத்துறதுக்கு. மீனே ஏமாத்துற மாதிரி குட்டி மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி அதில் முள்ளெல்லாம் இருக்குது பாருங்கள். இது நிறைய வெரைட்டி இருக்குது. இங்கே ஃபிஷ்ஷிங்லாம் அப்படியே பண்ண முடியாதுங்க, இதுக்கு லைசன்ஸ்லாம் வாங்கணும், எல்லாமே இருக்குது லோட்டலஸுக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா புழு மாதிரியே இருக்குது பாருங்கள், ஆனால் அது பிளாஸ்டிக். இது மீன் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, நீங்களும் சாப்பிட்லாம், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடிபிள் தான் இது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு வெரைட்டிலாம் இருக்குது. இது பாருங்கள் சின்ன மீன் மாதிரி தெரியும், ஆனால் அது சின்ன மீன் கிடையாது. இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ். இந்த பெயிட் பண்ணுற பிஸ்னஸும் நல்ல பிஸ்னஸ். பாருங்கள் சின்ன பேக்குக்கே நிறைய ரேட் போட்டிருப்பாங்க. இதில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிடோடு வரும் உள்ள.
ஸோ அது வந்து ஒரு சென்ட் ஸ்மெல் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து ஸ்மெல் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். சில இதெல்லாம் வந்து கார்லிக் ஸ்மெல் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாம் இருக்கும். அதில் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய மாட்டோம். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். இது எல்லாம் வந்து செஞ்சு விற்கிறாங்க. இது நல்ல பிஸ்னஸ் கூட. இது நீங்கள் வீட்டில் கூட பண்ணி விற்கலாம். நல்ல டப்பெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. இது சம்மர் வந்துச்சுன்னா நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் சொல்லவே வேணாம். இது நிறைய ஸ்விம்மிங் பூல்லாம் இங்கே ஓப்பன் ஆகிடும். சில இதெல்லாம் ஃப்ரீ, நீங்கள் அப்படியே போய் ஸ்விம்மிங் பண்ணலாம். ட்ரெஸ்லாம் போட்டிருக்கணும்னா. அப்புறம் வந்து இந்த காகல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் நல்லாயிருக்கு. இங்கே நம்மளுக்கு வந்து மெக்சிகோ ரொம்ப பக்கத்துனால அங்கே நிறைய பீச்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போய் அங்கே பண்ணலாம். நீங்கள் அங்கே வாங்கிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் டாட்ஸ்லாம் இருக்குது. $10 ஓகே, பரவாயில்ல, நீங்கள் காசு கொடுத்தா நான் வாங்கிப்பேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சைக்கிளிங். எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, கீழே போயிடாதீங்க, மேலே வந்துடும். ஸோ அது இருக்குது. இங்கே எக்கச்சக்க சைக்கிள் இருக்குதுங்க. இது நிறைய ஹெல்மெட்டு இது அது ஆக்சசரிஸ் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து ஆரம்பிக்குது அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. பெல்லு எல்லா சீட்டு எல்லாமே விற்கிறாங்க. எதாவது பார்ட்ஸ் இதாகிடுச்சுன்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய சாய்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது. டெக்கத்லான் கூட இருக்குது இங்கே, அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனு. வேறு ஸ்போர்ட்ஸ்க்கு. ஆனால் இங்கே வந்து சும்மா கொஞ்சம் லிமிட்டட் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பைசைக்கிளோட ஹெல்மெட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு 2 இருக்குது, முள் வர மாதிரி தலையில். இது பாருங்கள், இது நைட்டில் கூட க்ளோ ஆகுமா, இது லைட் ஆகுமா. ஸோ அதனால் இது நல்லா இருக்குது. ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லிங்க. இது $50. அப்பா வேணாம். அந்த இது என்ன சொல்கிறது, அதை வாட்டர் மெலனை கட் பண்ணி தலையில் மாட்டிக்கலாம். ஸோ அதை ஆச்சு. இங்கே பாருங்கள் இது இருக்குது. அப்போ இது டாய் செக்ஷனு. இப்போ டாய்ஸ்னு போட்டிருக்க செக்ஷனு எவ்வளோ டாய்ஸ் இருக்குது பாருங்கள். அந்தந்த செக்ஷனுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டாய்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் டிவியில் பார்க்குற அத்தனை டாய்ஸ் இருக்கும். இது நிறைய பேர் வந்து இது வச்சே ஒரு சேனல்லாம் நடத்துகிறாங்க. இந்த டாய்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி, அதில் வச்சு விளையாடுற மாதிரி, மூஞ்சி காமிக்காமலே அப்படிலாம் பண்ணுவாங்க. இப்போ நான் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எக்கச்சக்க டாய்ஸ் இருக்குது பாருங்கள், சாஃப்ட் டாய்ஸ்லேருந்து எல்லாமே. அதனால் எல்லா சாய்ஸ் இருக்குது. அப்புறம் லெகோக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி செக்ஷனே இருக்குது. இந்த லெகோ எப்படின்னா பெரிய பசங்க கூட பண்ணுவாங்க, பெரிய ஆளுங்க கூட பண்ணுவாங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு க்ரேஸ் இருக்குது இங்கே லெகோக்கு. இந்த பாருங்கள் எல்லா செக்ஷனும் லெகோ, காரு, ஹெலிகாப்டர் எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பொம்மை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்ட், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் வெரைட்டி பாருங்கள். இங்கே எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பிளாக், ஒயிட் எல்லாமே நல்லா இது பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எல்லா கலரில் பொம்மை இருக்குங்க. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, சிலிக்கான் பொம்மை அது. இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த படத்தில் வரதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. மேக்கப் செட்டு, பார்பி டால்ஸு, எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். பார்பிலே நிறைய ஆக்சசரிஸ்லாம் இருக்குங்க. சாண்டலு, இது பாருங்கள் மோனா 2 மூவி அதே மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த சிண்டலா சாண்டல்ஸு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பொண்ணு இருந்ததுன்னா, குழந்தை இருந்ததுன்னா செம்ம ஜாலி. இப்போ இது ஃபுட்பால் வருது சீசன், அதெல்லாம் இதை வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து போர்டு கேம்ஸு, இது ஃபேமிலியாக விளையாடலாம். இது வந்து இதெல்லாம் கிடையாது. அப்புறம் செஸ்ஸு பாருங்கள், எக்கச்சக்க இருந்த கேம்ஸ்லாம் இருக்குது. இது ஃபேமிலியாக விளையாடலாம் நீங்கள் பசங்களோட சேர்ந்து. அப்புறம் இது வந்து பசங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கேம் இருக்குது, ஸ்பாட் இட்டுன்னு. அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது, நிறைய இருக்குது. அப்புறம் பிளாக்ஸு, பசங்களை பிரெயின் வளர்க்குறதுக்கு கூட நிறைய கேம்ஸ் இருக்குது. இது கம்ப்யூட்டர், டிவி அப்படின்னு இல்லாமல், மொபைல் இல்லாமல் இது கூட வச்சு விளையாடலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. ஓகே, ஸோ நல்ல குவாலிட்டிங்க. இது வந்து இந்த மாதிரி சீப் இது கிடையாது, நல்ல குவாலிட்டி கேம்ஸு. எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். நீங்கள் மாற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் செக்ஷனில் பாருங்கள் ஜாய்ஸ்டிக்ஸு, அந்த நிண்டெண்டோ ஸ்விட்சோட கேம்ஸு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து எல்லாம் இந்த மாதிரிலாம் டிஸ்கவுண்ட்லாம் போடுவாங்க சம்டைம். அதற்கு ஜாய்ஸ்டிக்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இங்கே எலக்ட்ரானிக்ஸ் நார்மலாக இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். அது என்னன்னு தெரியல எனக்கு. இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த ப்ளே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ஹெட்ஃபோன்ஸு, அது அப்புறம் ஜாய்ஸ்டிக்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இது பாருங்கள், லைட்டிங் ஆப்ஷன்ஸு, பேட்ரி அதெல்லாம் இருக்குது. அங்கே மானிட்டர், டிவிலாம் இருக்குது பாருங்கள். டிவி அப்படியே வச்சுருக்காங்க. இது ஆப்பிள் செக்ஷன். இது இங்கே வந்து ஆப்பிளோட நியூ ப்ராடக்ட்ஸு, மினி ஐபேட் அதெல்லாம் டெமோக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்து இது பண்ணலாம். அதோட ஆக்சசரிஸ்லாம் கீழே இருக்குது. இது வந்து வாட்சோட ஆக்சசரிஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெட் செக்ஷனு, இந்த நாய்க்கு தனியாக, பூனைக்கு தனியாக அப்படியே மேலே போட்டிருப்பாங்கங்க. நாய் இடத்துல போய் பூனை வாங்கிறாதீங்க, பூனையோடது. ஸோ மாற்றி நீங்கள் வாங்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. டாய்ஸ் பாருங்கள், எக்கச்சக்க டாய்ஸ் இருக்குது. இந்த கேட்ஸுக்கு, டாக்ஸ்லாம் எவ்வளோ டாய்ஸ் இருக்கும். சாஃப்ட் டாய்ஸ், ஸ்பஞ்ச் டாய்ஸ் எல்லாமே இருக்குது, வெரைட்டியாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து உங்கள் பூனைங்களாம் எல்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்கலாம், நாய்களாம். இங்கே வந்து நாய் பூனைலாம் நல்லா ஒரு குழந்த மாதிரி இங்கே அடாப்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படியே நீங்கள் வாங்க முடியாது. இதுக்கு நிறைய வேக்சினேஷன் இது அது நிறைய இருக்குது பசங்களை பண்ணுற மாதிரி. இங்கே நிறைய ஐட்டம் இருக்குது. அவங்களோட சாப்பாடு ஐட்டமு, அப்புறம் இது அவங்களோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்களா. இது பாருங்கள், இது வந்து பசங்களோட ட்ரெஸ் கிடையாது, நாயோட ட்ரெஸ்ஸு. வேறு ட்ரெஸ் இருக்குது பாருங்கள் நல்லா. ஸோ இது ஒரு நல்லா இருக்கும். வெளியில் சம்மரில் போட்டுட்டு போவாங்க, நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த ஸ்ட்ராப்பு, அவங்களோட ஸ்ட்ராப்லாம் இருக்குங்க, வெரைட்டியான ஸ்ட்ராப் இருக்குது. அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸு, க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது.
அப்புறம் நிறைய இந்த மாதிரி டாய்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பூனையோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சாண்ட். இது பூனை வந்து பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போட்டுருவோம். அதோட இது பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் இருக்குது பூனை. இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர். இது பாருங்கள் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இதோட டாய்ஸு இதெல்லாம் இருக்குது. பூனைக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. பூனைலாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் பூனையோட இது பாருங்கள் வீடெலாம் இருக்குது. இது ஸ்க்ராட்ச் பண்ணுறது அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள் நிறைய இருக்குது, வெரைட்டி இருக்குது. இதில் பார்த்து வாங்கணும் நீங்கள். இது எங்கள் பூனையும் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அது. ஸோ அதனால் அது அங்கேயே இருக்கட்டும், இப்போ காசு இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஸ்நாக்ஸு. நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, ஸ்நாக்ஸு சிப்ஸு கிப்ஸ் தான். இவங்களுக்கு எவ்வளோ ஸ்நாக் இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. வெட் இருக்குது, ட்ரை இருக்குது, ஃபுட்டு எவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நிறைய சாய்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு இல்லை பூனைங்க, நான் இது நம்ம பூனைங்களும் ரொம்ப பிடிக்காது. அதான் இது ஒன்று வாங்கிப்பேன் நான். ஓகே, தனியாக கையோடு போனால் பூனை பார்க்கும். ஸோ அதுக்காக அவங்களுக்கு இது இருக்குது. ஃபேன்சி ஃபீஸ்ட்டு பார்த்திங்களா, ஃபேன்சியாக விற்கிறாங்க இங்கே. இது பல்கில் வாங்கணும், 36 இருக்குது. ஸோ விச் இஸ் ஓகே. இங்கே பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான். விம் லிக்விட் அது மாதிரி இந்த மாதிரி டான் இருக்குது, இது இருக்குது. பாத்திரம் கழுவுற லிக்விட்ஸு தனி செக்ஷன். இது எனக்கு வேணும். இது வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணுறது. இங்கே எக்கச்சக்க கிளாஸஸ்லாம் இருக்கும். இங்கே விண்டோஸ்லாம் கிளாஸ்லேயே இருக்கும் நிறைய. ஸோ இது அடிக்கடி ஆகிடாது. நாங்கள் எல்லாத்துக்கும் அதை வச்சு தான் க்ளீன் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினுக்கு போடுற இது இருக்கும். அப்புறம் இது டிஷ் வாஷர். இது ரொம்ப முக்கியம். இங்கே டிஷ் வாஷருக்கு போட்டு எல்லோரும் கையிலெல்லாம் கழுவ மாட்டாங்க டிஷ்ஷில். இது வந்து நம்ம டயர்டு, நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி தான் டயர்டு இங்கே இருக்குது. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான் இதை பண்ணி. ஸோ அப்புறம் டயர்டு இருக்குது. இது லிக்விடு. இது வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டப்பா. ஆனால் அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்க மாதிரி தான், டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஒன்றும். ஸோ இதில் ஒரு பக்கம் ஊற்றுற மாதிரி இருக்கும், முடி வைக்கிற மாதிரி. அப்புறம் பாட்ஸ் இருக்கும் அதில். இதெல்லாம் வந்து நம்ம இது வாங்கி எப்போவுமே நார்மலாக. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் இது தூக்கி போயிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஐ திங்க் ஹெவியாக தான் இருக்குது. 100 times வருன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மெல்லாம் அப்படியே ஊற்றிடுவோம் நிறைய. அப்புறம் நம்ம இந்தியாவில் பார்க்குற மாதிரி பிளேட்டு, தட்டு, ஸ்பூன்ஸு எல்லாமே இருக்கு பாருங்க. இங்கே பேப்பர் பிளேட்ஸு. இந்த இலை பிளேட்லாம் இங்கே இல்லை. யாராச்சும் இந்த இலை பிளேட்லாம் பண்ணோன்னு பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஓடுங்க. அப்புறம் ஃபாயில் பாருங்கள், நல்லா ஃபாயிலு, கவரு, தனித்தனி கவர், வெஜிடபிள் தனி கவர், மீட்டுக்கு தனி கவரு, கறிக்கு எல்லாம் இங்கே. இதெல்லாம் நீட்டாக இருக்கும். இங்கே கப்பு பார்த்தீங்களா, ஒயின் கப்பெல்லாம் கிடையாது. அப்புறம் இது நம்ம கராச்சில் லைட்டு போயிடுச்சு. இது நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி டியூப் லைட்லாம் இருக்குது பாருங்க. அது இருக்குது. எல்இடி லைட்ஸு, அப்புறம் இந்த ஹாலிஜன் லைட்ஸு, செக்யூரிட்டி, ஆட்டோமேட்டிக் லைட்டு, இந்த மாதிரி நிறைய சாய்ஸ் இருக்குங்க. ஹாலிஜன் பல்பெலாம் இருக்குங்க. இங்கே பல்பெலாம் இருக்குது. நானே ஒரு பல்பு, எக்கச்சக்க பல்பெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. வேறு வெரைட்டி. இங்கே எல்லாமே எல்லோ பல்பாக இருக்கும். நான் வந்தோன்னு முதல்ல அதை மாற்றிடுவேன். இது பாருங்கள், சாக்கடையில் ஜம்ப் பண்ணுறதுக்காக, இது சேர்லலாம் ஜம்ப் பண்ணுறதுக்காக இந்த ஷூஸ், மடி ஷூஸு. அப்புறம் இந்த ஷூஸ்லாம் பாருங்கள், நிறைய இருக்குது சாய்ஸுங்க. இங்கே ஷூஸ் எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கும், கலர் கலராக இருக்குது. இப்போ சம்மர் வரதுனால நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சாய்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். வெரைட்டி வேறு வெரைட்டி எல்லாம் காலி ஆச்சு பார்த்தீங்கன்னா. சம்மர் இல்லை, சீக்கிரமாக முடிஞ்சிடும், போய்ட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் இது லேடிஸ்க்கு நிறைய சாய்ஸ் இருக்குங்க. அது சொல்ல வேண்டாம், எல்லா இடத்துல இருக்கும். மென்னுக்கு இந்த பூட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்காக பூட்ஸ்லாம் இருக்குங்க. எல்லா சைஸஸில் இருக்குது உங்களுக்கு. இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பூட்ஸு. நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அது ஆயிடுச்சு, நான் 4-5 வருஷம் ஆச்சு. அப்படியே தான் இருக்குது. நல்லா தேய்ன்னு தேய்ப்பேன், ஒன்றும் ஆகாது. அப்புறம் குழந்தை செக்ஷன். இது ரொம்ப குட்டி பார்ப்பாங்க, நல்லா இருக்கும்ல, சாஃப்ட் டாய்ஸ். அவங்களுக்காக தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க. மிக்ஸ் பண்ணல அவங்க அந்த டாய்ஸோட இந்த டாய்ஸோட. இந்த டாய் செக்ஷன் தனியாக இருக்குது. இதில் சூ பண்ணுவாங்க பசங்க, அந்த மாதிரி குட்டி பசங்களுக்காக. ஸோ இது நல்ல ஒரு சாய்ஸு. இது ரேட்டு அந்தளவுக்குலாம் பெருசெல்லாம் கிடையாது. ஓகே, குழந்தெல்லாம் இருக்குதே பெரிய விஷயம். அப்புறம் அவங்க ட்ரெஸ்லாம் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எக்கச்சக்க ட்ரெஸ் இருக்குது. இது போட்டுலாம் பார்க்க முடியாது நீங்கள், குழந்தை வச்சு அப்படியே வாங்க வேண்டியதான். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ சாய்ஸ். அப்புறம் இந்த பேம்பர்ஸ், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. இது பேம்பர்ஸ்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ். அப்புறம் இந்த ஸ்டோரில் இங்கே வந்து மேண்டேட்ரி. இது நீங்கள் வந்து கார் சீட்லலாம் வைக்கும் போது இதெல்லாம் போட்டு வைக்கணும். அதில் 2-in-1 இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். கார்லேயே வைக்கிற மாதிரி, வெளியில் தூக்கிட்டு போகிற மாதிரியும். இங்கே நடக்கிற இடம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் இதெல்லாம் ரொம்ப ரெக்கமெண்டட். நாங்கள் இதுதான் வச்சுருந்தோம் ஆக்சுவலி, நம்ம பசங்களுக்காக. 2 பசங்க, 2 சீட்டு இதே மாதிரி. அது போட்டு தான் போனோம். நீங்கள் ஏஜ் ஏற்ற மாதிரி மாறும். இது கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆகும். பாருங்கள் பெருசு, இது கொஞ்சம் வெயிட்டு அதெல்லாம் இருக்குது. நாங்கள் கிராசரிஸ்லாம் பண்ணுவோம் இதில் வச்சு, அரசாங்கம் பண்ணுவோம், அதை வச்சு நாங்கள். அதுக்கப்புறம் இதில் சாண்டல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இங்கே சம்மர் அதெல்லாம் நிறைய இருக்கும். இது பாருங்கள், இது குட்டி பசங்களுக்காக இந்த மாதிரி ஃபுட்டு. இந்த வேறு ஃப்ரூட்ஸ் பாருங்கள். இது வந்து ஆப்பிளுக்கு தனி, இது பாருங்கள், இது மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ சின்னமன்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க சாப்பிட மாட்டேன்னாங்க, இது கொடுத்துலாம் நீங்கள். நல்ல பல்ப். இது
ஓகே. ஸோ இது நல்லா ஓடும் இங்கே. நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம காட்டில் அவ்வளோ இருக்குது. இப்போ இது ஃப்ரோசன் செக்ஷனில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நாங்கள் ஹலால், ஸோ சாய்ஸ் கொஞ்சம் கம்மி. வெஜிடேரியனும் கொஞ்சம் சாய்ஸ் கம்மியாக இருக்கும் இங்கே. பட் நீங்கள் வந்து ஹலால்லாம் பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது, எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. அப்புறம் முட்டை இங்கே வந்து 30 eggs அந்த மாதிரி பேக்கில் வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ நான் இதை அப்படியே வாங்கிப்பேன். முட்டை கடன்லாம் சொல்லுவாங்களே, அது அதில் போய் வாங்குவோம் இந்தியாவில். இங்கே பாருங்கள் இது. ஸோ இது 30 பேக் எப்போவுமே நான் எடுப்பேன். இது கொஞ்சம் ப்ராஃபிட் நம்மளுக்கு. நீங்கள் காஸ்கோ பண்ணிங்கன்னா 60 எக் கூட வாங்கலாம். இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வெரைட்டி எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குங்க. ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒன்று பாருங்கள், கோல்டு ப்ரூ கேரமெல். வேணாம், அங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் மில்க் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜக்கில் வரும், இந்த மாதிரி பெரிய ஜக்கில். ஸோ அந்த ஜக்கு நீங்கள் எடுத்துகிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதில் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்க. இது ஜூலை 24 இருக்குது, அது பார்த்து வாங்க. மேலே இது வந்து நாங்கள் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் தாங்க, அது சும்மா ஒரு ஃபேன்சி வேர்டு. காஃபி குடிச்சாலே அப்படி வயிறு கலக்கும் அது அந்த பால், அதனால் இதுக்குன்னு ஸ்பெஷல் பால் லாக்டோஸ் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் பர்சன்டேஜ் இருக்கும். நாங்கள் 3% வாங்குவோம், கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்க மாதிரி. அது அப்புறம் பசங்களுக்கு தனியாக இந்த சாக்லேட் மில்க் கூட இருக்குது. ஓகே, நீங்கள் பவுடர் வாங்கியே பண்ணலாம், பட் இதுவும் ரெடிமேட் இருக்குது. அப்புறம் ஜூஸ் பாருங்கள், இல்லை நிறைய பல்ப் இருக்கிற மாதிரி, பல்ப் இல்லாமல் அந்த மாதிரி. இது தயிர் 0% இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் வாங்குவேன். ஓகே, நீங்கள் அது வாங்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா காமிக்கிறேன் 0%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹலால் ஃபுட்டு இருக்குது சொன்னோம் இல்லையா, ஹலாலும் இருக்குது பாருங்கள். இதில் ஃபுட்டு இந்த மாதிரி சாய்ஸஸ்லாம் இருக்குது, ஹலால் ஃபுட்டு கூட. ஓகே, எல்லாம் அதில் ரொப்பி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இதெல்லாம் ஹலால் செக்ஷன், அதில் எழுதியிருக்கோம் ஹலாலுன்னு. ஓகே, நாங்கள் வந்து இந்த சபியான்னு ஒரு பிராண்ட் இருக்கும், அது நிறைய நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் நகெட்ஸ் அதை வாங்கிக்கலாம், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாருங்கள், சிக்கன் நகெட்ஸ் சபியா ஹலால், நல்லா பார்த்து வாங்க இப்போ ஹலால் வாங்குறீங்கன்னா. ஸோ இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ஹலாலுக்காகலாம் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த பாருங்கள் ஹலால், அது ஃப்ரெண்ட்ஸ்லேயே எழுதிருக்கோங்க, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹலால் இந்த சிக்கன் ஃப்ரைஸ் இருக்குது, இது நல்லாயிருக்கும், ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் பரோட்டாலாம் அதெல்லாம் இருக்குது, கார்லிக் நான் $4 4 பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல டீல் தான். கார்லிக் நான் இருக்குது. அப்புறம் பன்னீர் பரோட்டா இருக்குது. இதெல்லாம் இந்தியாவில் தாங்க வருது. ஓகே, ஸோ அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது ஸ்மூதிலாம் வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா. வேறு வெரைட்டி ஸ்மூதிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். முதல்ல இதெல்லாம் கிடையாது, இப்போ இருக்குது. அப்புறம் நம்ம கண்டிப்பாக இது குறுக்குறே நான் எடுத்துப்பேன். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கும் பிடிக்கும், குட்டி பையனுக்கு. இந்த குறுக்குறே நல்லா இருக்கும், அதனால் நான் வந்து 2 வெரைட்டி எடுத்துப்பேன் எப்போவுமே. இது இந்தியாவில் அப்படியே கிடக்கும், எவனும் வாங்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், கஷ்டப்பட்டு இங்கே வந்து வாங்க வேண்டியது. அப்புறம் வந்து இந்த பேக் ரொம்ப சீப்புங்க, 16 பேக் இருக்கும்ல, குட்டி குட்டி பேக் வெரைட்டி. இது எப்போ நான் எடுத்துப்பேன், பசங்களுக்கு நிறைய இது இருக்கும். சிப்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், வெரைட்டி சிப்ஸ், லேஸ் சிப்ஸ், இந்த சிப்ஸ், அந்த சிப்ஸ், அமெரிக்கன் சிப்ஸு, மெக்சிகன் சிப்ஸு எல்லாமே இருக்குங்க. நீங்கள் என்ன வெரைட்டி, ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணலாம், ஒரு வெரைட்டியும். ஓகே, ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இங்கே ஒரு பேக் வந்து $4 $5 இருக்கும் ரேட்டு. அப்புறம் இந்த பாருங்கள் கூல்ட்ரிங்க் பாருங்கள் எப்படி கொப்பி கிடக்குது, இங்கே அப்படியே கொட்டி கிடக்குது. ஓகே, இந்த பாருங்கள் பேக்கில் வைப்பாங்க 12 கேன், வாங்கி சாப்பிட்டு அவ்வளோதான் காலி. நிறைய பேர் கேன்சர் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணோம். நான் எனக்கு பிடிக்காது, இது ரொம்ப ரேராக ஒரு மாதத்தில் 1 இல்லை 2 அவ்வளோதான். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எல்லா வெரைட்டி இருக்குது. கனடா ட்ரைன்னு இருக்குது, இது கனடியன் பிராண்ட், அது நல்லாயிருக்கும், அது ஜிஞ்சர்லாம் இருக்கும். பட் நான் ட்ரை பண்ணல. அப்புறம் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் பசங்களுக்கு. மேக்கரோனி அண்ட் சீஸ், சிம்பிள், இல்லை அது நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி. அப்புறம் இங்கே மீட் செக்ஷனில் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, அப்புறம் ஹலால் மீட் இருக்குது. இந்த பாருங்கள் ஹலால் மீட், இது வந்து சிக்கன் இன்னும் லைக் பிரெஸ்ட் நோ போன்னு. அப்புறம் இது பாருங்கள் ஷ்ரெட்டட், இது சூப்பராக இருக்கும். அது அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரெடிமேட் பேக்டாக இருக்கும். இங்கே எல்லாம் க்ளீனாக இருக்கும், அப்படியே எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட வேண்டியதான் நீங்கள். ஓகே, எப்படி தான் கழுவி பாருங்கள். அப்புறம் போய் கெலாக்ஸ், இது எவ்வளோ ஆப்ஷன் போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது ரொம்ப நல்ல பிராண்டுங்க, ஆல் பிராண்டுன்னு. இது யாருமே எனக்கு காசு தரல, நான் அப்படியே சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க பிராண்ட் இருக்குங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தோசை இட்லி தான் நம்ம சாப்பிடுவோம் எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் தோசை தான் நிறைய சாப்பிடுவோம். ஓகே, ஸோ அப்புறம் இது. அப்புறம் இங்கே வந்துட்டு காஃபி செக்ஷன் இருக்குது பாருங்கள். காஃபிலாம் எவ்வளோ கிடக்குது பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி ஆஃப் காஃபி. இங்கே டீயோட அதிகமாக காஃபி தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது மெக்டானலில் விற்கிறாங்க, மெக்காஃபி, டிம் ஹார்ட்டன்ஸோட டிம் இது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்கள். இது பயங்கர நல்லாயிருக்கும். இங்கே இது கிக் ஹார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிக்கிங் ஹார்ஸ் காஃபின்னு. இங்கே லோக்கல் பிராண்ட், இது செம்மையாக இருக்குது. இது ஓகே, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவும், பட் இங்கே லோக்கல் க்ரோன், இது ஃபார்மர்ஸ் மாதிரி அவங்க பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். இது நல்ல பிராண்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஜூம் பண்ண பார்க்குறேன், இன்டர்நேஷ்னல் செக்ஷனு போட்டிருப்பாங்க மேலே. எல்லாம் வாங்கிட்டு பாருங்கள், இன்டர்நேஷ்னல் செக்ஷன். இங்கே ரைஸு,
இந்தியன் ரைஸு, சைனீஸ் ரைஸு, அந்த மாதிரி வெரைட்டிஸ். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ரைஸ் சாப்பிட மாட்டேன், ப்ரெட்டு தான். பட் ஸ்டில் உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகி வருது இங்கே இந்தியாவில். இதெல்லாம் ரூ அப்ஸா பாருங்கள், இது பாகிஸ்தானின்னு நினைக்கிறேன். இங்கே எவ்வளோ பாப்புலர் பாருங்கள், இங்கே கிடைக்குது ரூ அப்ஸா ஹம்தர்த் அப்படின்னு. இந்தியாவா பாகிஸ்தானா தெரியல எனக்கு. இது நம்ம நோம்பு வைக்கும் போதெல்லாம் கூல்ட்ரிங்க் பண்ணுவாங்க வீட்டில். அப்புறம் இந்த டில்டா ரைஸ் பாருங்கள், இந்தியாவோட ரைஸு. கோயினூர் இந்தியா ரைஸு, பாஸ்மதி ரைஸ் தெரிதா, எல்லாம் இந்தியன் பிராண்டுங்க இங்கே வச்சு விற்கிறாங்க. நிறைய வாங்குவாங்க, எல்லாம் பாஸ்மதி ரைஸ் தான் சாப்பிடுவாங்க நிறைய பேர் இங்கெல்லாம். என்ன புழுங்கரிசிலாம் கிடையாதுங்க. அப்புறம் பாருங்கள், இது எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். புல்லட் ரைஸ் கிடையாதுங்க, சென்னையில் அது நல்லா கிடைக்கும். அப்புறம் ப்ரெட்டு பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குது. ப்ரெட்டெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும் நீங்கள். அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அங்கே இதில் பாருங்கள் காமிக்கிறேன். இந்த டேக்கில் வந்து போட்டுப்பாங்க எப்போ இது எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு. இது ஹோல் வீட் நாங்கள் எப்போ வாங்குவோம். ஸோ எல்லா இடத்துல வந்து டேக்கில் போட்டிருப்பான் எப்போ இது எக்ஸ்பயர் ஆகுதுன்னு, அது பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டாட்டா டீ சொன்னல, இந்தியா டீ பாருங்கள், டீ இந்தியா எல்லாம் இருக்குது பாருங்கள். டீ இந்தியா, இந்தியா மசாலா டீ எல்லாமே இருக்குது. இந்தியா டீலாம் இருக்குது. பிரிட்டானியா, இந்த ரஸ்க்கு பிரிட்டானியா பார்த்திங்களா, எல்லாம் இங்கே இருக்குது. கவலையப்படாதீங்க. ரெட் லேபிள் இந்தியா விட்டு இங்கே வந்தாலும் இந்தியா எல்லாமே இங்கே இருக்கும், அதனால் கவலையே படாதால நீங்கள். எல்லாமே இருக்கு. பாம்பே மிக்ஸாக எல்லாம் அந்த மாதிரி முறுக்கு கிறுக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மிக்சரு, அந்த இது எல்லாம் இந்தியாவிலேருந்து இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க இந்தியாவுக்கு. அப்புறம் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஐட்டம் கூட நான் காமிக்கிறேன், இங்கே காமிக்கிறேன் இருங்க. இது இருக்குது, இது பார்த்திங்களா எல்லாமே இந்தியாவிலேருந்து வந்திருக்குங்க. இதெல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க, இந்தியாவிலேருந்து இங்கே வரும் சரிங்களா. புஜியாவும் நார்த் இந்தியன் தான் நினைக்கிறது. சாட் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. லேடிஸு மறக்காதீங்க. இதோ பாருங்கள் டைகர் பிஸ்கெட் விட்டாங்க. இதோ பாருங்கள் மேகி, இந்தியாவில் கிடைக்குதுல அதே தான் இங்கே கிடைக்குது பாருங்கள், மசாலா மேகி. அப்புறம் இது பாருங்கள் பார்லே ஜே, பார்த்திங்களா இந்தியாவில் எவனும் சாப்பிட மாட்டான், ஆனால் இங்கே வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாம். சில்லி பார்த்திங்களா, இது இப்படி தான் இங்கே சில்லிலாம் இருக்குது. தாய் சில்லின்றாங்க, பட் இது நம்ம இந்தியன் சில்லி மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கு, பார்த்து வாங்கணும். அப்புறம் நான் இந்த இது கீரை பார்த்திங்களா, பப்பாய் வேணாம் பேர் தான். இந்த மாதிரி நான் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பேபி ஸ்பினாஷ்னு வாங்க, இது ஃபேமிலி சைஸ் எல்லோ மேலே லேபிள் இருக்குல்ல, அது பெரிய பேகு. அப்புறம் நான் காட்டில் வச்சு ஏதோ பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் நடக்கலைங்க. அப்புறம் இங்கே பெரிய ஸ்ட்ரகிள் இதுதாங்க, இந்த கவரை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் உயிரே போயிடும். இது வரையும் இந்த கவர் அப்படியே ஓப்பன் பண்ணு அது ஆயிடுச்சு ஓப்பன். அப்பா இனி கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுச்சு. நார்மலாக இது ரொம்ப பயங்கர பெரிய ஸ்ட்ரகிள் எனக்கு, எப்போ வந்தாலும் இதுதான் பிரச்சனைங்க. அப்புறம் இந்த பனானா பார்த்திங்களா அப்படியே இருக்கும். இங்கே ஆர்கானிக்கும் இருக்குது, நான் ஆர்கானிக்கும் இருக்குது. இந்த பனானெல்லாம் போட்டே இருப்பாங்க, மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளியும் லூஸில் இருக்குது, நீங்கள் வாங்கினாலும் லூஸில் வாங்கலாம். லூஸ் தக்காளி கிடையாது, நல்லா தக்காளி இது. அப்புறம் பொட்டேட்டோ பாருங்கள், இந்த மாதிரி பேக்கில் போட்டிருப்பாங்க. பொட்டேட்டோ வந்து இங்கே ஃபுட்டுங்க, எங்கே பார்த்தாலும் பொட்டேட்டோ தான். இங்கே நிறைய பேர் பொட்டேட்டோ சாப்பிடுவாங்க. இங்கே பொட்டேட்டோ மெஷ், பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால் பொட்டேட்டோ நிறைய வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் இங்கே. ஓகே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய மூட்டை, சின்ன சின்ன மூட்டை எல்லாமே இருக்கும். ஆனியன் கூட இருக்குது அங்கே பக்கத்தில். ஓகே ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு பேக் வேணும், நான் இது தூக்கிக்கிறேன். இது நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் பொட்டேட்டோ, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் பாருங்கள். ஒன்று பெரிய சைஸ் இது இப்போ ரொம்பிச்சு. அப்புறம் ஆனியன் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ரெட் ஆனியன், எல்லோ ஆனியன். எல்லோ ஆனியன் வந்து உங்களுக்கு கண்ணில் அவ்வளோ வராது, கொஞ்சம் ஸ்வீட்டாக. அது மெக்சிகோலேருந்து வந்திருக்கு, இது வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்கு. ஓகே ரெட் ஆனியன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேபேஜு, சைனீஸ் கேபேஜ் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்திங்களா ஷேப்பு. இது வேறு மாதிரி இருக்கும் சைனீஸ் கேபேஜ். இது வந்து நம்ம லோக்கல் கேபேஜ், நம்ம ஊரில் வாங்குறோம் அந்த மாதிரி கேபேஜ். அப்புறம் எல்லாமே இருக்குது பாருங்கள், இந்த தனியா இது அதெல்லாம் இருக்குது. கொத்தமல்லி அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்தியாவில். இப்போ இல்லைங்களா வாட்டர்மெலன் இன்னும் பீக் சீசனுக்கு வரல, இன்னும் வரணும், அது பெருசாக வரும். இப்போ இல்லை அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ரொம்பிச்சு, எல்லாம் ரொம்பிச்சு வச்சுட்டே எல்லாம் ரொம்பிச்சு. நேராக செக் அவுட்டுக்கு தான் போகணும் இப்போது. இதுக்கு மேலே என்னென்னா அவ்வளோதான். பார்த்திங்கன்னா செக் அவுட் நேரத்தில் எங்கள் ட்ரெஸ் இருக்குங்க, வேறு வெரைட்டி. இப்போ சம்மர் வருது, நீங்கள் அதனால் வின்டர் ட்ரெஸ்லாம் பார்க்க முடியாது, எடுத்து வச்சுருவாங்க. சம்மர் ட்ரெஸ் பாருங்கள், எல்லாமே இது சம்மர் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். இந்த ஜார்ஜ்னு ஒரு நல்ல கம்பெனி, இது கொஞ்சம் சீப்பராக இருக்கும், நல்லா பிராண்ட் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கிளியரன்ஸ்னு போட்டிருப்பாங்க சில இடத்துல, அது $20 $18 போட்டிருக்காங்க. ஸோ நல்லா $25 நினைக்கிறேன். லேடிஸ்க்கு எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குங்க, அப்பா கொட்டி வச்சுருக்காங்க லேடிஸ்க்கு. ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனுக்கு லேடிஸ்க்கு. செக் அவுட் பண்ணும்போது வந்து இங்கே எடுத்துக்கலாம், நிறைய இருக்குது வெரைட்டி. எவ்வளோ பெரிய கடை பாருங்கள், லைட்டிங்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே இந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்களா. ஸோ எல்லா கிளியரன்ஸ் பாருங்கள், அது பாருங்கள் இந்த லேடிஸ் இது. அப்புறம் வந்து செக் அவுட் பண்ணுவோம் கிட்ட வந்து கொஞ்சம் இந்த மாதிரி குயிக் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க, சாக்லேட்ஸ் இதெல்லாம். வந்து பசங்க எப்படி இருந்தாலும் சண்டை போடுவாங்க, அதனால் இங்கே எப்படியோ இது சேல்ஸ் ஆகிடும் நல்லா. ஸோ அப்புறம் இன்றைக்கி டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா $150.
இப்போ எக்ஸிட்டில் போகிறோம் நாங்கள். என்னோடய ட்ரக் வந்து நான் ரொம்ப பின்னாடி வச்சுருப்பேன். நான் ரொம்ப பெரிய வண்டி, ரிவர்ஸ்லாம் அடிக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். இது கிராஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரத்தில் போகணும். இங்கே கிராசிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லோரும் வந்து நின்றுவாங்க. அப்படியே போகாது வண்டிலாம், அப்படியே உங்களுக்கு வந்து நிறைய வேல்யூ கொடுப்பாங்க. இங்கே உங்களை போகணும்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. பாருங்கள், அவங்க கிராஸ் பண்ணுறாங்களே, நீங்கள் எங்கே நின்றுங்க. இப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்படி வச்சுக்கணும், எல்லாமே எடுத்து போட்டு வச்சுக்கணும். நீங்கள் கிராசரி பேக் எடுத்துகிட்டு வரலன்னா பாருங்கள், ஒன்று ஒன்றா பொறுக்கி வைக்கணும். நீங்கள் கிராசரி பேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணும்போது அதில் வச்சுட்டு இந்த பேக் அப்படியே உள்ளே வச்சுக்கலாம், ஈஸியாக போயிடும். இப்போ இன்றைக்கி பயங்கர கோல்டாக இருக்குது, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அப்படியே வந்துட்டு ஜாக்கெட்லாம் போடாமல், ஆனால் பயங்கர குளிர் அடிக்குதுங்க. நடிக்கிறேன், அப்படியே நடக்காத மாதிரி அளவுலாம் நடங்குது ஆக்சுவலி. அப்புறம் வந்து பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்று தூக்கி வச்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக ஷாப்பிங் பேக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கெல்லாம் வாங்கணும் உள்ளே. அப்புறம் நீங்கள் இது ஒரு குட்டி ஐட்டமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன இருக்குது, நிறைய இருக்குது இந்த ஐட்டம்ஸ்லாம். இந்த பார்க்கிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்திங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு யாரும் தொல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். இதனால் நீங்கள் எல்லாம் ஒன்று தனியாக பார்த்து வச்சுக்கலாம். வைக்கும் போது பார்த்து வைங்க, ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கார்லாம் காலி. ஓகே, அதை நான் பார்த்து வச்சுப்பேங்க. திரும்ப வீட்டுக்கு போனால் திருப்பி எடுக்கணும் அங்கேருந்து. டபுள் வேலை இதெல்லாம். பின்னாடி வச்சா அங்கேயே போயிடும். ஓகே, எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சேன். ஆனால் கீழே ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, முட்டை மறந்துட்டேன், முடிஞ்சு காலி. அதெல்லாம் பார்த்து எல்லாமே வச்சுக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சோடனே நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் அது வைக்கணும், ஷாப்பிங் கார்ட்டு. ஓகே, வீட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. இன்றைக்கி இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. பாருங்கள், கிராஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டேன், உள்ளெல்லாம் காமிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.